விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கார், அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. அகில இந்திய அளவில் இன்றைக்கு ஒரு வலுவான அமைப்பாக, அதுவும் தலித் அமைப்புகளாக பார்க்கப்படுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்திய தேசிய அளவில் வலுவான ஒரு கட்சியாக காண முடிகிறது. தொல் திருமாவளவன் பரபரப்பான ஒரு செய்தியை, இது குற்றச்சாட்டு என்றெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு செய்தியை அவர் அறிவித்திருக்கிறார் 1-2 நாட்களுக்கு முன்பு. டெல்லியிலிருந்து என்னை அழைத்தார்கள், பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு என்னை கூப்பிட்டார்கள். நான் மறுத்திருக்கிறேன். அவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று டெல்லியிலிருந்து எங்களை அழைத்த போதும், பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு உயர் அதிகாரி என்னை கூப்பிட்ட போதும் கூட நான் செல்ல மறுத்துவிட்டேன். காரணம், எனது வாழ்வில் இறுதி வரை சனாதன எதிர்ப்பு ஒன்றை நான் குறியாக கொண்டிருக்கிறேன். சனாதனத்தை வேறறுப்பதற்கு நான் மற்ற எல்லா விடயங்களையும் சமாதானம் செய்து கொள்ள காத்திருக்கிறேன். இதுதான் தொல் திருமாவளவனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். பொதுவாக அரசியல் கட்சிகளில் தலித் அமைப்புகள் சமீப காலமாக ஏதாவது ஒரு விவகாரத்தில் ஆளும் அரசாங்கத்தில், குறிப்பாக பாரதிய ஜனதாவோடு ஒத்துப்போகிற ஒரு தேசிய அரசியலை நாங்கள் பார்க்கலாம். சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்தியாவில் தலித் அமைப்புகளின் முகமாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பீகாரில் வெற்றி பெற்றவர். ஒரு இளம் அரசியல் தலைவராக பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜொலித்தவர். அவர் ஒரு காலகட்டத்தில் சனாதன எதிர்ப்பை முனை மழுங்கிய ஒரு விவகாரத்தில் பாஜகவோடு அவர் சில சந்தர்ப்பங்களிலே கூட்டணி அமைத்துக் கொண்டார். ஒன்று. இரண்டாவது, அவருக்கு பின்பு அந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் மோடியோடு ஒரு அங்கமாகவே மாறியிருக்கிறார். இவர்களெல்லாம் எதற்கு சொன்னேன் என்றால், இவர்களெல்லாம் தலித் விடுதலைக்கான அமைப்பாக பார்க்கப்பட்டார்கள். ஆக சிராக் பாஸ்வானும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மரணத்திற்கு பின்பு தன் கட்சி பாரதிய ஜனதா என்னும் வலதுசாரி ஹிந்து தேசிய கட்சியோடு ஏதாவது விதத்தில் அவர்கள் பயணிக்கிறார்கள். மூன்றாவதாக பராஸ் பாஸ்வான், அவர் இப்பொழுது 5 எம்பிக்களோடு வெளியாகி இருக்கிறார். அவரும் மத்திய அமைச்சர் பதவியிலே இருந்தவர்தான், அமைச்சர்களோடு தொடர்பில் இருந்தவர்தான். அப்படிப்பட்ட ஒருவர், பாஸ்வானுடைய சகோதரரும், தலித்துகளுக்கான விடுதலைகளை முன்னெடுத்த இந்த 3 பேருமே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மற்றொரு தலைவர், அடுத்த தலைவர், அடுத்த ஒரு தலைவர், 3 நிலைகளில். அதே போன்று மாஞ்சி, மகாதலித்தினுடைய ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய மாஞ்சி பீகாருடைய மிக முக்கிய தலைவர். அவரும் கூட பாரதிய ஜனதாவோடு நெருங்கித்தான் அரசியல் செய்கிறார். ஆக பீகாரில் உள்ள மாஞ்சி, நான் 3வது சொன்னேன், அவரும் கூட பாரதிய ஜனதாவினுடைய நிதிஷ்குமாரோடு இணைந்துதான் இருக்கிறார். அப்போ இது பார்த்துருக்குறோம். பாஸ்வான், மாஞ்சி, சிராக் பாஸ்வான் இல்லையா, ராம்விலாஸ் பாஸ்வான், மாஞ்சி மற்றும் பராஸ் பாஸ்வான். இப்போ இது பீகாரில். நம்ம ஆல் இண்டியா லெவலில் ராமதாஸ் அதாவாலே எங்கே மத்திய அமைச்சராக இருந்தவர், மகாராஷ்டிராவினுடைய தலித். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் புதிய தமிழகம் கட்சியினுடைய தேவேந்திர குல வேளாளர் பிரிவில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழக முற்போக்கு கூட்டணி தமிழக திரு ஜான் பாண்டியன் அவர்கள். ஆக இப்படி எல்லா பார்க்கக்கூடிய மூர்த்தியிலிருந்து எல்லா தலைவர்களுமே
தங்களுடைய சுய அடையாளத்தை மறந்தவர்களாக ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு இணைந்திருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தொல் திருமாவளவன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பதும், அவர் திமுகவுடைய ஊழல் கட்சி தான், திமுகவுடைய சொந்த ஒரு என்ன சொல்றது வாரிசு அரசியல் தான். திமுக பல விஷயங்களில் மோசமாக செயல்படுது என்பது ஊரறிந்த விவகாரம். தலித் விரோதமாக அவர்கள் சில இடங்களில் நடவடிக்கைகள் எடுப்பதை அவர்கள் மாற்றினாலும் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திமுகவினுடைய பல நிலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து சனாதன எதிர்ப்பு ஒன்றே எங்களுடைய காரணம் என்று சொல்கிறார். அதற்கு என்ன சொல்றாருன்னா, பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இந்த மாதிரி மிக முக்கியமான ஆளுமைகள் இவர்களெல்லாம் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்ததால் நாங்கள் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை தொல் திருமாவளவன் சொல்லுகிறார். ஆகவே பிரதமரை அழைத்து நாங்கள் பேசுவதற்கு என்னை கூப்பிட்டார்கள். ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன வருத்தம் உண்டு. என்னிடத்தில் கூட சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னை நீங்கள் ஒரு தலித் தலைவராக அடையாளப்படுத்தாதீர்கள். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு, எங்கெல்லாம், ஏன் திருப்பி கேட்டால் பிராமண சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மக்களுக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். என்றால் அந்த இடத்துல ஒரு தலித் தலைவராக அல்லாமல் ஒரு அறிவுஜீவி தலைவராகவும் அவர் இந்த விவகாரங்களில் சமாதானம் செய்யாமல், அதாவது மறுபடி புரிந்து கொள்ளுங்கள், ஊழல் கட்சிகளோடு இணைகிறார். ஊழல் இல்லாத கட்சியை இந்தியாவில் எடுக்க முடியாது. ஆக ஊழல் கட்சிகளோடு குடும்ப அரசியலோடு செய்வது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த காலத்திலும் தலித்துகளை சாதிய ரீதியாக ஒடுக்கி நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களை எந்த சனாதனம் மட்டுப்படுத்தி பலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் நாங்கள் அந்த அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சனாதனத்தோடு நான் எந்த காலமும் கூட்டு வைக்க மாட்டேன் என்று அவர் சொன்னதனால் இன்றைக்கும் அவர் தேசிய அளவில் ஒரு தலைவராக மாறியிருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவர் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு இருக்கலாம். நான் ஒரு அரசியல் பார்வையில் தான் சொல்றேன், என்னுடைய பார்வை. இப்ப புதுக்கோட்டையில் மலங்கலந்தாங்க, இப்போ விளாத்தி நாங்குநேரியில் தலித் பையனை வெட்டினாங்க 17 இடத்துல. தாமிரபரணியில் பறையர்ந்து பேர் சொல்லி இன்னைக்கு அழைக்கிறான். இதெல்லாம் அதிமுக திமுக காலத்தில் நடக்காமலாம் இல்லை இல்லையா? மேல வளவுல நடந்த சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கு. ஆக அரசியல் கட்சிகளை தாண்டி தலித் விரோத மனப்பான்மை ஒரு 55 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக தமிழ்நாடு நடக்கத்தான் செய்யுது. 60 வருஷம் ஆக போகுதுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்லுவார். ஆனால் திருமாவளவனுடைய அந்த 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 எய்ம் என்ன தெரியுமா? சாதி ரீதியாக எங்களை எந்த சனாதனம் ஒடுக்கியதோ அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகமாக இருக்கும் பாஜகவோடு நான் எனக்கும் கூட்டணி இல்லை. அதை சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எப்படி புரியுதுன்னா, அவருக்கு இன்னும் ஒரு பெரும் ஆதரவாளர் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அதில் உறுதியாக இருக்காரு. அவர் நினைச்சா அவருக்கு எல்லாம் கிடைக்கும். மினிஸ்டர் கிடைக்கும், எம்பிக்கள் கிடைப்பார்கள், பொருளாதாரத்தில் அவர் வலுவாகுவார்கள். அவர் மீது ஒரு குற்றப்பிரிவு ஒன்றும் கிடையாது. அவர் போய் காலை விடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், ரவிக்குமார் இவரும். இவர் எந்த உச்சபட்சத்துக்கும் செல்ல முடியும். ஆனாலும் தன்னுடைய வாழ்நாளில் எதற்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஆரம்பித்தனோ அந்த கட்சி ஒருபோதும் சனாதன அமைப்போடு சேராது என்பதில் அவர் உறுதியாக இருக்கும் வரை அந்த கட்சி உருப்படியாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை என்பதை அவர் புரிந்திருப்பதால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் யாரோடையும் கூட்டி சேர்வேன், ஊழல் தான் திமுக, அதை அவர் சொல்லாமல் சொல்கிறார். நான் நம்புகிறேன். இடதுசாரிகளோடு, காங்கிரஸ் கட்சியோடு, சிறுபான்மை அமைப்புகளோடு, குங்கு அமைப்போடு நான் தொடரப்போகிறேன், எந்த காலத்திலும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன். இந்தியாவில் பஸ்வானுடைய சகோதரர் பஸ்வான், அவருடைய மகன் சீராக் பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வான், ராமதாஸ் ஆதாவாலே, ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, மாஞ்சி, கிருஷ்ணசாமி, மாஞ்சி எல்லாரும்
அடையாளம் தெரியாமல் போனதற்கு காரணம் ஏதாவது ஒரு வழியில் அவர்களுடைய அடிப்படை கூறுகளை மறந்து போயிட்டாங்க. அதனால் அவர்களுக்கான அந்த மதிப்பீடு இல்லையோ என்று எண்ணக்கூடியிருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி புனேயில் போய் சென்று சங்கப்பரிவார் RSSனுடைய மாநாட்டில் அந்த ஷாக்காவிலே நின்று கொண்டார். அதனால் அவருடைய மதிப்பு கீழே போயிற்று. அது சம்மந்தமே இல்லை. மற்றபடி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய தலைவர்கள் இல்லை. ஜான் பாண்டியன் ஒரு ஏரியாவுடைய தலைவர், அவ்வளவுதான். ஆனாலும் அவர் இப்பொழுது ஒரு வலுவான தலைவராக வர முயற்சிக்கிறார், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனாலும் தமிழ்நாடை தாண்டி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள், வலுவான அமைப்பும் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளுடைய இந்த கருத்து இங்கே மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளுக்கான ஒரு செய்தியாக தான் பார்க்குறேன். அதை நல்லா புரிஞ்சிருக்காரு தொல் திருமாவளவன். அதனால் அவர் காலத்திற்கும் அவர் இந்த அமைப்புகளோடு அவர் கூட்டணி வைப்பதற்கு 100 விழுக்காடு அல்ல, 1000 விழுக்காடு சாத்தியம் இல்லை என்பது எனது பார்வையாக இருக்கிறது.